அப் டு 12 lakh rupees வரைக்கும் நமக்கு வந்துட்டு சேலரியாக வருது. தெர் இஸ் நோ டேக்ஸ் அதர் தென் சேலரி, அதர் இன்கம் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து குறிப்பிட்டாங்க. நமக்கு அந்த இடத்துல எக்ஸம்ஷன் கிடையாது. வி ஹாவ் டு பே த டேக்ஸ். நமக்கு டேக்ஸஸ் குறைச்சிருக்காங்க, இது நம்ம எல்லாருக்குமே தெரியும். டேக்ஸஸ் வந்து ரொம்ப லோ பண்ணிட்டாங்க. நமக்கு இப்போ பே பண்ண வேண்டிய இந்த அமௌண்ட்ஸ் எல்லாமே வந்து எங்கேருந்து கொடுப்பாங்கன்ற ஒரு கொஸ்டின் வருதுல்ல. ஜிஎஸ்டி பற்றி ஒரு வார்த்தை கூட பேசலை. ஹலோ எவ்ரிஒன், திஸ் இஸ் ஜாக்கீர் அண்ட் வெல்கம் பேக் டு ட்ரேட் இன்சைடர். யூனியன் பட்ஜெட் டே 2025 முடிஞ்சிருச்சு அண்ட் நிறையா அப்டேட்ஸ் வந்திருக்கு, நிறையா அனௌன்ஸ்மெண்ட்ஸும் சேர்ந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் அட் த சேம் டைம் இன்கம் டேக்ஸில் நிறையா ஸ்லாப்ஸ் சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க அண்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸையும் வந்து சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஈவன் நம்ம கட்ட வேண்டிய டாக்ஸஸுமே நிறைய சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த சேஞ்சஸ் எல்லாமே ஒரு நார்மல் பர்சன் விசஸ் ஒரு இன்வெஸ்டர் ஆர் ஒரு ட்ரேடர் இவங்களுக்கு எந்த மாதிரியான சேஞ்சஸ் இருக்குது அண்ட் எந்த மாதிரி இதெல்லாமே அஃபெக்ட் பண்ண போகுது அண்ட் மற்ற என்னென்ன சேஞ்சஸ் எல்லாமே பண்ணியிருக்காங்க அப்படின்றத இந்த வீடியோவில் ரொம்ப ஷார்ட்டாக அண்ட் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான இருக்கிற சில விஷயத்தை மட்டும் பார்த்துடலாம். த ஃபர்ஸ்ட் திங் இஸ் ஃபர்ஸ்ட், நமக்கு இன்கம் டேக்ஸஸ் வந்து நிறைய சேஞ்சஸ் கொடுத்துருக்காங்கன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அப் டு 4 lakhக்கு, தட் மீன்ஸ் அப் டு 4 lakhக்கு நோ டேக்ஸ். இது வந்து எல்லாருக்குமே சொல்லிட்டாங்க. அண்ட் 4 lakhல இருந்து 8 lakh வரைக்கும் 5% அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் 8ல இருந்து 12 lakhக்கு 10%. அண்ட் 12ல இருந்து 16 அண்ட் 16 to 20, 20 to 24 அண்ட் 24 ப்ளஸ். அண்ட் 12 to 16க்கு 15%, 16 to 20க்கு 20%, அண்ட் 25, 30 இது எல்லாமே பர்சன்டேஜில். ஓகே. அண்ட் இங்கே ஒன் மோர் திங், ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் என்னென்னா, ஃபர்ஸ்ட் திங்கர்ஸ் நமக்கு வந்துட்டு டேக்ஸ், நோ டேக்ஸுன்றது வந்து நமக்கு கிளியராக சொல்லிட்டாங்க. அண்ட் இவங்க ஐடி ஃபைல் பண்ண தேவையில்லை. தட் மீன்ஸ் வந்துட்டு நோ ஐடி. ஓகே. என்ன அர்த்தம்னா, நம்ம வந்து இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணணுன்னு அவசியமே கிடையாது. இப்போ நம்மளுடைய சேலரி ஆர் இன்கம் அண்டர் 4 lakhsக்கு வருதுன்ற சுச்சுவேஷனில் நம்ம ஐடி ஃபைல் பண்ணணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. ஓகே, ஃபர்ஸ்ட் திங். அண்ட் அப் டு 12 lakh rupees வரைக்கும் நம்ம ஏர்ன் பண்ணுற எனி சேலரி பேஸ் பண்ணி வர இன்கம் இருந்துச்சுன்னா, அப் டு 12 lakhனா இந்த 2 கேட்டகரியும் வந்துடும். அப் டு 12 lakh வரைக்கும் நோ டேக்ஸ். சரி, இப்போ நமக்கு இங்கே 5% அண்ட் 10% வரைக்கும் நமக்கு சொல்லியிருக்காங்களே அப்படின்றது வந்துட்டு அஃப்கோர்ஸ் சொல்லியிருக்காங்க. அண்ட் அதை வந்து வே ஆஃப் பண்ணுற மாதிரி நிறையா விஷயமும் சேர்த்து சொல்லியிருந்தாங்க. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், ஈவன் தோ இதுக்கு நோ டேக்ஸ்ன்னு நமக்கு அனௌன்ஸ் பண்ணியிருந்தாலும் வி ஹாவ் டு ஃபைல் த ஐடி ஃபைல் பண்ணணும். ஃபைல் பண்ணதுக்கு அப்புறம் நமக்கு வந்துட்டு இந்த நம்ம போடக்கூடிய டேக்ஸஸ் எல்லாமே இருக்குல்ல, நமக்கு வர வேண்டிய எல்லா டேக்ஸஸும் இருக்குல்ல, நம்ம பே பண்ண வேண்டிய டேக்ஸஸ் சொல்கிறேன், அந்த டேக்ஸஸ் எல்லாத்தையுமே வந்து வேவ் ஆஃப் பண்ணி ஸோ நோ டேக்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் 80,000 வரைக்கும் ஃபர்ஸ்ட் வந்து வேவ் ஆஃப் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகே. அண்ட் மோர் இம்பார்ட்டன்ட் திங், நான் பேசிகிட்டு இருக்கிறது இந்த 2 ஸ்லாப்ஸ் பற்றி இப்போ பேசிகிட்டு இருக்கேன். 4 lakhலேருந்து 12 lakh வரைக்கும், அதாவது 4 lakh to 8 lakh அண்ட் 8 lakh to 12 lakh. ஓகே. ஸோ இப்போ இந்த கேட்டகரியில் நம்மளே வரோம்னு வச்சுக்கலாம். ஒரு இன்வெஸ்டராக இல்லைனா ஒரு ட்ரேடராக நம்மளே வரோன்ற சுச்சுவேஷனில் நமக்கு கேபிட்டல் கெயின் டேக்ஸ் இருக்கும். கேபிட்டல் கெயின் டேக்ஸ் இருக்குல்ல, ஸோ வி ஹாவ் டு பே த டேக்ஸ். இப்போ என்ன ஒரு விஷயம்னா, அப் டு 12 lakh rupees வரைக்கும் நமக்கு வந்துட்டு சேலரியாக வருது. ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணி நம்ம சேலரியை ஜெனரேட் பண்ணுறோம், சேலரியாக தான் நமக்கு அது வருதுன்ற சுச்சுவேஷனில் தெர் இஸ் நோ டேக்ஸ். பட் அதுவே நம்ம எதையாவது ஒரு இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம், எதில் இருந்தாவது நமக்கு ஒரு ரிட்டர்ன் வருது அப்படின்ற சுச்சுவேஷனில் அதர் தென் சேலரி, அதர் இன்கம் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து குறிப்பிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி கேபிட்டல் கெய்னிங் மூலியமாக வர நமக்கு இன்கமாக இருந்துச்சுனாலும் சரி, வி ஹாவ் டு பே த டேக்ஸ். நமக்கு அந்த இடத்துல எக்ஸம்ஷன் கிடையாது. சரி, இப்போ எப்படி அசியூம் பண்ணிக்கலாம், ஜஸ்ட் நம்ம இப்போ வந்துட்டு நம்மளுடைய சேலரி அப்ராக்சிமேட்லி வந்துட்டு ஒரு 6 lakh இருக்குதுன்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா, 6 lakh இது வந்து நம்மளுடைய சேலரி. அண்ட் another 6 lakhs வந்துட்டு நம்ம ஒரு கேபிட்டல் கெய்னிங்லையோ லைக் எனி அதர் இன்கமாக இருக்கட்டும். ஓகேங்களா, நம்ம ஏதாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அதிலிருந்து எடுத்த இன்கமாக இருக்குதுன்னு வச்சுக்கலாமே. ஸோ நமக்கு வந்து 6 lakhல வந்து ப்ராஃபிட்ஸ்லாம் வந்திருக்கு. ஓகே, ஸோ தட் இஸ் கேபிட்டல் கெய்னிங், ரைட்? ஆப்வியஸாக கேபிட்டல் கெய்னிங் தான் வரும். ஸோ இப்போ இது ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணால் நமக்கு 12 lakhs வந்துருச்சா. ஸோ நம்மளோட இன்கம் இப்போ வந்து 12 lakh. நம்ம இப்போ என்ன பண்ணணும், இந்த 6 lakhக்கு, தட் மீன்ஸ் இந்த 6 lakhக்கு வி டோன்ட் ஹாவ் டு பே எனி டேக்ஸ். ஆனால் நம்ம எடுத்துருக்கோம்ல இந்த ப்ராஃபிட்ஸ்,
இந்த ப்ராஃபிட்ஸில் எடுத்திருக்கிற இந்த 6 lakhக்கு we have to pay the tax. ஸோ இதை தான் இன்றைக்கான பட்ஜெட் டேயில் நமக்கு வந்து தெளிவாக சொல்லியிருந்தாங்க. ஓகே, ஸோ ஓல்டு ரெஜிமில் எதுவுமே மாற்றலை, எல்லாருமே நியூ ரெஜிமுக்கு வரணும், புது ரெஜிம் வந்துட்டு எல்லாருமே ஃபாலோ பண்ணணுன்றதுக்காக நிறைய விஷயம் சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்கன்றது ரொம்ப கிளியராக தெரியுது. அண்ட் ஒரு ட்ரேடராக ஒரு இன்வெஸ்டராக நம்ம இந்த விஷயத்தை கிளியராக தெரிஞ்சுக்கணும். நீங்கள் எவ்வளோ ரிஸ்க் எடுத்திருந்தாலுமே சரி, ஒரு ரிஸ்க் எடுத்து இப்போ ஒரு இயருக்கே நீங்கள் வந்து ஒரு 10 lakh நீங்கள் அவ்வளோதான் நீங்கள் ஏர்ன் பண்ணுறீங்க, ஆஸ் அ ஃபுல் டைம் ட்ரேடராக கூட வச்சுக்கலாமே, யூ ஹேவ் டு பே த டேக்ஸ். நம்ம ஒரு நார்மலாக போய் ஒரு ஒர்க் பண்ணுறதுக்கும் அண்ட் ஒரு ட்ரேடிங் சுச்சுவேஷனில் வந்து நம்ம பண்ணுறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் வந்துருச்சு இப்போது. அண்ட் இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு திங் எனக்கு வருது. இப்போ வரைக்கும் வந்து அப் டு 12 lakh வரைக்கும் வி டோன்ட் ஹாவ் டு பே எனி டேக்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. தட் மீன்ஸ் ஜஸ்ட் யோசிச்சு பாருங்கள், பர் மந்த்துக்கு 1 lakh rupees சேலரி வாங்குறவங்க மிடில் கிளாஸ்லையா வருவாங்க அப்படின்றது மட்டும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். இதே டிபேட் தான் எல்லா இடத்துலையுமே போயிட்டுருக்கு. 1 lakh rupees வாங்குறவங்க தே ஆர் நாட் ஆக்சுவலி மிடில் கிளாஸ் ஃபேமிலி, கரெக்டாக? ஃபேமிலியில் 3 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கலாம். 3 பேருமே வந்துட்டு 1 lakh rupees வாங்குறாங்கன்னா அவங்களுக்கு வந்து பர் இயருக்கு வந்துட்டு 36 lakhs வருது. ஸோ இண்டிவிஜுவலாக பார்க்குறோன்ற சுச்சுவேஷனில் தே ஆர் ஏர்னிங் அ லாட் ஆக்சுவலி. ஐ மீன் இண்டிவிஜுவலாக பார்த்தாலும் சரி, ஒரு ஃபேமிலியாக பார்த்தாலும் சரி, தே ஆர் ஏர்னிங் அ லாட். ஸோ அப்படின்ற சுச்சுவேஷனில் தே ஆர் நாட் ஆக்சுவலி மிடில் கிளாஸ் ஃபேமிலி, ரைட்? அவங்களுக்குமே டேக்ஸ் இல்லை. ஸோ இது வந்து இந்த ரெஜிம் அண்ட் இந்த யூனியன் பட்ஜெட் வந்துட்டு யாருக்காக பண்ணியிருக்காங்க அப்படின்றது வந்துட்டு நமக்கு ஷுவராக சொல்ல முடியல. சரி, ஓகே, அது இருக்கட்டும். அண்ட் மற்ற டேக்ஸஸ் எல்லாமே வந்துட்டு ஆஸ் இட் இஸ் ஃபாலோஸ், அவ்வளோதான். இது எல்லாமே 12 to 16க்கு 15%, அண்ட் 16 to 20க்கு 20%, 20 to 24க்கு 25%, அண்ட் 24 lakhsக்கு மேலே ஏர்ன் பண்ணுற எல்லாருமே தே ஹாவ் டு பே 30%. ஸோ இது வந்துட்டு அப்படியே ஃபாலோஸ். இதுக்கு முன்னாடி இருக்கிற டேக்ஸோட பர்சன்டேஜுக்கும் இப்போவும் கம்பேர் பண்ணோன்னா ரொம்ப கம்மி பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்லணும். ஸோ ப்ளஸ் பாயிண்ட் தான், ரொம்பவே நல்ல ஒரு விஷயம் தான் பண்ணியிருக்காங்க. சரி, இதை தாண்டி வேறு என்னென்ன பண்ணியிருக்காங்க அப்படின்றது வந்து ஒரு ஜென்ரலான நிறைய அப்டேட்ஸ் பண்ணியிருக்காங்க. அதுவுமே வந்து ஒரு நார்மல் பர்சனாக நம்ம தெரிஞ்சுக்கணும். அண்ட் நம்ம இந்த இயரில் பட்ஜெட் வந்து எதுக்கெல்லாம் பிரிச்சிருக்காங்க அண்ட் ஒரு இன்வெஸ்டராக இந்த பட்ஜெட்ஸ்லாம் எதுக்கு பிரிச்சிருக்காங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா யூ கேன் ஈவன் இன்வெஸ்ட் இன் சம் ஃபீல்ட்ஸ், ரைட்? ஸோ இது எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட். அனதர் ஒரு இம்பார்ட்டன்ட் திங் என்னென்னா, இப்போ நம்ம வந்து ஒரு ஹவுஸ் ரெண்ட்டு பே பண்ணுற பர்சனாக இருப்போம்னு வச்சுக்கலாமே. நம்ம வந்துட்டு இதுக்கு முன்னாடி இருந்த ரெஜிமில் அது கிடையாது, பட் அதுக்கு முன்னாடி இருந்த ரெஜிமில் இருந்துச்சு. லைக் என்ன ஒரு விஷயம்னா, இப்போ வந்துட்டு நம்ம வீட்டில் நம்ம இருக்கிற வீட்டுக்கு நம்ம ரெண்ட்டு பே பண்ணுறோன்ற சுச்சுவேஷனில் நம்ம டேக்ஸில் அதை க்ளைம் பண்ணிக்க முடியும். இது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். நம்ம வந்து அந்த ரெண்ட்டு பில்லை கொடுக்குறோன்ற சுச்சுவேஷனில் நம்மளால் வந்து டேக்ஸை வந்து க்ளைம் பண்ணிக்க முடியும். ஓகே, எவ்வளோ ரெண்ட்டு கொடுக்குறோமோ அதை மட்டும் க்ளைம் பண்ணலாம். இது வந்து ஒரு வீட்டுக்கு தான் பண்ண முடியும், அதாவது நீங்கள் இருக்கிற அந்த ஒரு வீட்டுக்கு தான் பண்ண முடியும். பட் இப்போது நம்ம இருக்கிற வீடு மட்டும் இல்லை, மொத்தம் 2 வீடுக்கு பண்ண முடியும். தட் மீன்ஸ் நம்ம இருக்கிறதா இருக்கட்டும், இல்லை நம்ம பேரண்ட்ஸ் இருக்கிறதா இருக்கட்டும், 2 வீட்டுக்கும் ஒரே நேரத்தில் நம்ம ரெண்ட்டு கொடுக்குறோன்ற சுச்சுவேஷனில் நம்ம அந்த டேக்ஸை குறைச்சிக்க முடியும். ஸோ நம்ம எவ்வளோ ரெண்ட்டு கொடுக்குறோமோ அதை வந்து டேக்ஸ் வந்து குறைச்சிக்க முடியும். ஸோ இந்த ஒரு விஷயத்தை அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ எல்லாருக்கும் டிடிஎஸ் அண்ட் டிசிஎஸோட ஒரு வித்தியாசம் எல்லாருக்குமே தெரியும்னு நான் நினைக்கிறேன். அண்ட் சீனியர் சிட்டிசன்ஸுக்கு டிசிஎஸ், லைக் இந்த பிடிப்புன்னு சொல்லுவாங்க இல்லையா, இது எதில் இருந்து அப்படின்னா, ஒரு சீனியர் சிட்டிசன் அவங்களுடைய ஒரு டெபாசிட் போட்டு வச்சுருக்காங்கன்னு வச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு எஃப்டி போட்டு வச்சுருந்தாங்களோ சரி, இல்லைனா வந்து பேங்க்கில் ஒரு பல்க் அமௌண்ட் வந்து ஹோல்டிங்கில் வச்சுருக்காங்கன்னு எப்படி வேணால் வச்சுக்கலாம். இப்போது அவங்களுக்கு அதிலேருந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் ஒன்று கெயின் ஆகும் பார்த்தீங்களா, அந்த இன்ட்ரெஸ்ட்லேருந்து வரக்கூடிய அமௌண்ட்டை இது வரைக்கும் அப்படி வர இன்கமில் 50,000 வரைக்கும் எக்ஸாம் பண்ணாங்க. தட் மீன்ஸ் வந்து ஒரு சீனியர் சிட்டிசன் வரக்கூடிய இன்கமில் 50,000 எவ்வளோ அந்த டாக்ஸஸ் வருது பார்த்தீங்களா, அந்த டாக்ஸஸ்லேருந்து 50,000 வரைக்கும் எக்ஸாம் பண்ணாங்க. நம்ம அது வரைக்கும் கட்ட தேவையில்லை அப்படின்ற மாதிரி எக்ஸாம் பண்ணாங்க. அண்ட் இப்போது 1 lakh வரைக்கும் அதை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. தட் மீன்ஸ் அந்த இன்ட்ரெஸ்ட்லேருந்து வரக்கூடிய அந்த ஏர்னிங்ஸ், லைக் அந்த இன்வெஸ்ட்மெண்ட்லேருந்து வரக்கூடிய இன்ட்ரெஸ்ட் ஏர்னிங்ஸ் இருக்குல்ல, அதுக்கு 1 lakh வரைக்கும் வந்துட்டு பே பண்ணணுன்ற அவசியம் இல்லை அப்படின்ற மாதிரி இந்த புது அப்டேட்டில் சொல்லியிருக்காங்க. அண்ட் ஒன் மோர் இம்பார்ட்டன்ட் திங், நம்ம ஹவுஸ் ரெண்ட் அலோவன்ஸ் வந்துட்டு ஒரு வாட்டி நம்ம எக்ஸம்ஷன் கொடுப்போம் இல்லையா, அண்ட் இந்த ஹவுஸ் ரெண்ட் அலோவன்ஸ் வந்து இதுக்கு முன்னாடி 2.4 lakhsல இருந்துச்சு. அண்ட் இப்போது இதை 6 lakhக்கு மாற்றிருக்காங்க. ஸோ இது வந்து ஹவுஸ் ரெண்ட் அலோவன்ஸ். ஓகே, ஹவுஸ் ரெண்ட் அலோவன்ஸ் வந்து 6 lakhs வரைக்கும் அதை வந்து லிமிட்ஸை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே நமக்கு வந்து ரொம்ப ஃபேவராக இருக்கக்கூடிய ஒரு விஷயந்தான். ஓகே, அண்ட் இது எல்லாமே வந்துட்டு ஒரு நார்மல் பீப்புளுக்கும் இது எல்லாமே தெரியணும். அண்ட் ஒரு இன்வெஸ்டர்ஸ் அண்ட் ஒரு ட்ரேடருக்கும் இது எல்லாமே தெரியணும். ஓகே,
இப்போ நம்ம முக்கியமாக பார்க்க போகிறது, இப்போ வேறு என்னென்ன செக்டார்ஸுக்கு பட்ஜெட்டை வந்து டைவர்ட் பண்ணியிருக்காங்க, என்னென்ன செக்டார்ஸ்க்கு ஒதுக்கியிருக்காங்க அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக தெரிஞ்சுக்கணும். ஓகே, இது எல்லாமே வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிகாஸ் நம்மளால் இதில் ஃப்யூச்சர்ஸில் இன்வெஸ்ட் பண்ண முடியும் அண்ட் இதை பேஸ் பண்ணி நம்ம வந்து ட்ரேட்ஸுமே எடுக்க முடியும். ஸோ என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத வந்துட்டு நான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் திங் இஸ் 20%, லைக் ஒரு ₹1 சொல்கிறோம். அவங்க அலோகேட் பண்ணியிருக்கிற பட்ஜெட்டில் ஒரு ₹1 இப்படி தான் பிரிக்கிறாங்க. அந்த ஒரு காசுல இருந்துமே 20% வந்துட்டு இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட்ஸ்க்கு மட்டும் கொடுக்குறாங்க. $20 இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட்ஸுக்கு போகுது அண்ட் 16% வந்துட்டு சென்ட்ரல் செக்டார் ஸ்கீம், CSSன்னு சொல்லுவாங்க இதுக்கு. அண்ட் இதில் கேபிட்டல் அவுட்லேஸ் அண்ட் டிஃபென்ஸ் சப்சிடி மட்டும் வந்து இதில் கிடையாது. அதை தவிர்த்து சென்ட்ரல் செக்டார் ஸ்கீம் அப்படின்ற இந்த செக்டாருக்கு வந்து கம்ப்ளீட்டாக 16% ஒதுக்கியிருக்காங்க. அண்ட் 6% மேஜர் சப்சிடிஸ். And 8% goes to defense. And another 22% goes to states' shares of duties and tax. And another 8% goes to Finance Commission and other transforms. And another 8% goes to Central Sponsored Scheme. And another 8% goes to other expenditures. அண்ட் லாஸ்ட்டாக வெறும் 4% வந்துட்டு பென்ஷனுக்கு ஒதுக்கியிருக்காங்க. சரி, இப்போ நம்ம பே பண்ணுற டேக்ஸஸில் இருந்து தான் இதுக்கு இந்த ஸ்லாப்ஸ் எல்லாத்துக்குமே ஒதுக்கியிருக்காங்க. சரி, இங்கே பாருங்கள், இந்த 20% இருந்து அதுக்கு அடுத்து இருக்க 16, 6, 8 எல்லாமே வந்து நம்ம பே பண்ணுற இந்த டேக்ஸ்லேருந்து எதுக்கெல்லாம் இந்த டேக்ஸை வந்து ஒதுக்கியிருக்கோம், எதுக்கெல்லாம் நம்ம இன்வெஸ்ட் பண்ண போகிறோம், அதாவது ஒரு கவர்மெண்ட்லேருந்து எதுக்கெல்லாம் ஒதுக்கியிருக்காங்க அப்படின்றத வந்துட்டு இதில் சொல்லியிருக்காங்க. ஓகே, அண்ட் இதில் நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்குது. இந்த இயரில் நமக்கு டேக்ஸஸ் குறைச்சிருக்காங்க. இது நம்ம எல்லாருக்குமே தெரியும். டேக்ஸஸ் வந்து ரொம்ப லோ பண்ணிட்டாங்க. ஆக்சுவலாக அதான உண்மை. ஸோ இப்போ இந்த சிச்சுவேஷன்ஸில் ஜஸ்ட் திங்க் அபவுட் இட். இந்த இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட்டும் சரி அண்ட் இந்த பென்ஷனும் சரி அண்ட் நம்ம ஏர்ன் பண்ணக்கூடிய இந்த பிஎஃப் அமௌண்ட் அண்ட் அதர் ஸ்கீம்ஸ், கவர்மெண்ட்லேருந்து கொடுக்கக்கூடிய ஸ்கீம்ஸ், இது எல்லாமே வந்துட்டு கவர்மெண்ட்லேருந்து இன்ட்ரெஸ்ட் நமக்கு கொடுப்பாங்க. ஸோ இந்த இன்ட்ரெஸ்ட்லாம் நமக்கு அவங்க எதுலேருந்து கொடுக்குறாங்க அப்படின்ற ஒரு கொஸ்டின் வரும்ல. இது எல்லாமே டேக்ஸ்லேருந்து தான் கொடுப்பாங்க. ஸோ இப்போது அப் டு 12 lakh rupees வரைக்கும் ஏர்ன் பண்ணுறவங்க டேக்ஸ் கட்ட தேவையில்லைன்ற ஒரு சுச்சுவேஷன் வருதுன்றப்போ இந்த ஸ்கீம்ஸுக்கு கொடுக்க வேண்டிய எல்லா மணியும் எங்கேருந்து எடுத்து கொடுப்பாங்க? ஸோ இந்த ஒரு கொஸ்டின் நம்ம ஆப்வியஸாக ஒரு ட்ரேடராக இந்நேரம் உங்களுக்கு வந்திருக்கணும். இந்த அமௌண்ட் எல்லாமே கொடுக்கணும், நமக்கு கொடுக்க வேண்டிய இந்த அமௌண்ட்ஸ் எல்லாமே எங்கேருந்து எடுத்து கொடுப்பாங்க? அண்ட் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம், இன்ஃப்ளேஷன் ரொம்ப இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அண்ட் அட் த சேம் டைம் கம்மிங் வீக், அதாவது கம்மிங் ஃப்ரைடே February 7th of 2025 ஆர்பிஐயோட டிசிஷன்ஸ் வந்துட்டு சொல்ல போகிறாங்க. அதாவது இன்ட்ரெஸ்டோட டிசிஷன்ஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணுறதா இருக்காங்க இல்லையா? ஸோ அதுக்குமே வந்துட்டு நம்ம கொஞ்சம் ரெடியாக இருக்கணும். அண்ட் என்னென்ன விஷயம்லாம் அதுலேயும் சேஞ்சஸ் பண்ண போகிறாங்க அப்படின்றத வந்து நம்ம கூடிய சீக்கிரத்தை அதையும் பார்த்துடலாம். பட் வாட் எவர், நமக்கு இப்போ பே பண்ண வேண்டிய இந்த அமௌண்ட்ஸ் எல்லாமே வந்து எங்கேருந்து கொடுப்பாங்கன்ற ஒரு கொஸ்டின் வருதுல்ல. எனக்கு தெரிஞ்சு இப்போ ஜிஎஸ்டி வந்துட்டு இன்றைக்கி நமக்கு பேசின இந்த பட்ஜெட் மீட்டிங்கில் ஜிஎஸ்டி பற்றி எதுவுமே பேசலை. ஜிஎஸ்டி பற்றி ஒரு வார்த்தை கூட பேசலை. அண்டு ரயில்வே பற்றி எதுவுமே பேசலை. அண்ட் அதர் செக்டார்ஸை பற்றி எதுவுமே பேசலை. ரொம்ப முக்கியமான விஷயத்தை பற்றிலாம் அவங்க நிறைய பேசவே இல்லை. ஜிஎஸ்டி பற்றிலாம் நம்ம ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தோம். நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன், பர்சனலாக எக்ஸ்பெக்ட் பண்ணேன், ஜிஎஸ்டி பற்றி ஏதாவது பேசுவாங்க, ஜிஎஸ்டி எதுலையாவது கொஞ்சம் குறைப்பாங்க அப்படின்ட்டு. ஸோ இப்போ நமக்கு இன்கம் டேக்ஸில் குறைச்சிருக்காங்கன்ற சுச்சுவேஷன்ஸில் ஜிஎஸ்டி இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ திஸ் இஸ் வாட் ஐ எம் எக்ஸ்பெக்டிங்.
ஸோ இங்கே ஒன்று கம்மி பண்ணுறாங்கன்ற சுச்சுவேஷனில் அதை ஈக்குவலைஸ் பண்ணுறதுக்கு இன்னொரு சைடில் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ எனக்கு தெரிஞ்சு ஜிஎஸ்டி வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கோ இல்லைனா 25% வந்துட்டு ஸ்டாண்டர்ட் ஆக்கிறதுக்கும் நிறையா சான்சஸ் இருக்குன்றது தெரியுது. எனிவே நம்ம இதை வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அண்ட் இதை தவிர்த்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான செக்டார் கூட கிடையாது, ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயத்துக்கு ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் இன் ஹிஸ்ட்ரி இந்தியன் கவர்மெண்ட் இதுக்கு ஒரு முயற்சி எடுத்திருக்கு. அது என்ன அப்படின்னா, நியர்லி 5 lakhs விமன்ஸ் 5 lakh விமன்ஸுக்கு, அதுவும் ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும்னா எஸ்சி அண்ட் எஸ்டி இந்த காஸ்டில் இருக்கிற விமன்ஸுக்கு அவங்க ஃபர்ஸ்ட் டைம் ஆண்டர்ப்ரனர்ஸாக வராங்கன்ற சுச்சுவேஷனில் அப் டு 2 crore வரைக்கும் லோன்ஸ் கொடுக்கறதுக்கு கவர்மெண்ட் ரெடியாக இருக்குது. ஸோ இது எல்லாமே வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். இது வந்து ஃபர்ஸ்ட் டைம் இன் ஹிஸ்ட்ரி அண்ட் இது வந்து ரொம்ப வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம். இது ரொம்ப நல்ல விஷயமும் கூட. ஸோ இதனால் வந்து நிறைய பேர் நிறைய விதத்தில் பங்கு பெறுவாங்க. ஆனால் இந்த 5 lakh பீப்புளை எதை பேஸ் பண்ணி செலக்ட் பண்ண போகிறாங்க அப்படின்றது வந்து நமக்கு தெரியலை. ஸோ அது போக போக தான் தெரியும். ஆல்ரெடி வந்து செலக்ட் பண்ணிட்டாங்களா இல்லைனா வேறு ஏதாவது க்ரைட்டீரியாஸ் வச்சுருப்பாங்களா அப்படின்றது வந்து இதுக்கப்புறம் போக போக தான் தெரியும். பட் அப் டு 2 crore வரைக்கும் நமக்கு இங்கே வளர்ந்து வரணும்னு நினைக்கிற ஒருத்தவங்களுக்கு கொடுக்கறதுக்கு கவர்மெண்ட் வருதுன்ற சுச்சுவேஷனில் இட்ஸ் அ வெரி பிக் திங். ரொம்ப வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம் தான். ஸோ இதில் ஏதாவது ஒரு விஷயம் உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் நமக்கு இந்த டேக்ஸ் ரெஜிம் நம்ம இம்பார்ட்டண்ட்டாக பார்க்கணும். கேபிட்டல் கெய்னிங்க்கு டேக்ஸ் இருக்குது. ஈவந்தோ நீங்கள் 12 lakhக்கும் கம்மியாக தான் நீங்கள் வந்து ஏர்ன் பண்ணுறதா இருந்தாலுமே சரி, கேபிட்டல் கெய்னிங்க்கு டேக்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ ரிமெம்பர் தட். அண்ட் ஆஸ் ஆஃப் நவ் இன்றைக்கி நடந்த பட்ஜெட் மீட்டில் இதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக பேசப்பட்ட ஒரு விஷயம். ஸோ இது எல்லாருமே நம்ம தெரிஞ்சுக்கிட்டால் தான் நம்ம இதுக்கடுத்து நிறைய விஷயத்தில் நம்மளுடைய மணியை இன்வெஸ்ட் பண்ணுறதா இருந்தாலும் சரி, நம்ம இதுக்கடுத்து நம்மளுடைய லைஃப்பை மேனேஜ் பண்ணுறதா இருந்தாலும் சரி ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இந்த மாதிரி வேறு ஏதாவது ஃபினான்ஷியல் பேஸ் பண்ணி உங்களுக்கு இருக்கிற queries அண்ட் டவுட்ஸ் எல்லாமே கீழே கமெண்ட்ஸில் கேளுங்க. அண்ட் ஃபினான்ஷியல் பேஸ் பண்ணி நீங்கள் ஒரு இண்டிபெண்ட்டாக வரணும் அப்படின்னா இந்த சேனலை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த மாதிரி இன்னும் நிறைய அப்டேட்ஸ் இருக்குது. அண்ட் ஃபினான்ஷியலி நம்ம எப்படி இன்னும் க்ரோத் ஆகிறது அப்படின்றது போக போக நம்ம வந்து கற்றுக்கலாம். ஓகே, அன்டில் தென் திஸ் இஸ் ஜாக்கிர் சைனிங் ஆஃப். பாய்.